அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாள்களாக அந்த வீடியோக்கள் போடவில்லை. உங்களுக்கே தெரியும், இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இவைகளை மட்டும்தான் வீடியோவாக போட்டு வருகிறேன். அதற்கான சூழ்நிலைகள், மற்ற விஷயங்கள் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் அமையவில்லை. இனி வருங்காலங்களில் அது அமையும் என்று அந்த எல்லாம் வல்ல மகாசக்தியிடம் வேண்டிக் கொண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு வழங்க உள்ளேன். 2025, 2027 இந்த இரண்டரை வருடங்கள் நடைபெறப்போகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய விவரங்கள் நாளை முதல் உங்களுக்கு ஸ்ரீ அன்புவனம் மகாசக்தி அம்மன் ஆன்மீக பீடத்தின் மூலமாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியும், என்னுடைய சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, கிரக பயிற்சி பலன்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானபூர்வமாக உளவியல் சில விஷயங்களும் கலந்து உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் கொடுப்பேன். விலாவரியாக நமக்கு உள்ளே போகாமல் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்கும். ஏற்கனவே போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களும் அப்படித்தான். இந்த சனிப்பெயர்ச்சிகள் கூடுதல் அம்சமாக முதலில் பொது பலன்களை, உலகம் முழுவதும் நடைபெறப் போகின்ற பொது பலன்களை நான் முதல் வீடியோவாக போடுகின்றேன். உலகம் முழுவதும் இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் 2.5 வருஷம் என்னென்ன மாற்றங்கள் உலகத்தில் நடக்கப் போகுது, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தனியான ஒரு வீடியோ உங்களுக்கு வரப்போகிறது. அதற்கு பின்பு மேசராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனிப்பட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் விளக்கி கூற உள்ளோம். ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பேச முடியாது. ஒரு மீடியமான லெவலில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய ராசிகளினுடைய அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த சனிப்பெயர்ச்சி பலன்களின் போது கொடுக்கப்படுகின்ற வழிகாட்டுதல்கள் அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் நன்மை நடக்க போகிறதில்ல, எல்லா கிரகங்களுக்கும் தீமை நடக்க போகிறதில்ல, இரண்டுமே கலந்து தான் வரும். அப்போ அதற்கான பரிகார முறைகள், இப்போ ஆன்மீகத்தில் சின்ன சின்ன பரிகாரங்கள் வரும். ஆனால் அதை விட உளவியல் ரீதியாக ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனார்த்த ரீதியாக நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை நான் தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அந்த விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களில் பல பாதக விஷயங்களை சாதகமாக மாற்ற முடியும். சாதகமான விஷயங்களை அதை நிறைவேறச் செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு விஷயமும் ஒரு தனி மனித கரங்களிலேயே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வழிகாட்டுதல்கள் என்பது பொதுவாக கொடுக்கப்படுகிறது. அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த கிரக பயிற்சி பலன்களானது உங்களுக்கு வேலை செய்யும். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாந்த மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகுமா? ஆகாது. நம்மளுடைய முயற்சிகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் மிக மிக அவசியமானது. அந்த செயல்பாடுகள் உண்மைத்தன்மையாக இருக்கணும். போலித்தன்மையாக இருந்தால் அந்த செயல்பாடுகளுக்கு பலன் இருக்காது. அதே நேரத்தில் சொல்கின்றபடியெல்லாம் 100க்கு 100% பலித்துவிடும் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட கர்மாவும் ஒரு காரணம். உங்களுடைய கர்மா என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் பல விஷயங்கள் நடக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு மேஷராசிக்கு இப்போ நடந்து கொண்டிருப்பது ராஜயோக காலம். லாபஸ்தானத்தில் சனி இருந்தார். எத்தனை பேருக்கு அது முன்னேற்றத்தை கொடுத்தது? நிறைய பேர் இன்னும் போராடிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. என்னுடைய டிவோட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராட்டங்கள் இருக்காங்க. சிலர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே எல்லாமே கர்மாவை வைத்துத்தான் முடிவுகள் செய்யப்படும். ஆகவே கர்மாவை அறிந்து அதன்படி நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கிரக சூழ்நிலைகளையும் பார்க்க வேண்டும். கர்மாவையும் அறிந்து கொண்டு நாம் செயல்பாடுகளை செய்து கொண்டால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி கிடைக்கும். ஆகவே முன்னோட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும், நன்மைகளை எப்படி அனுபவிக்க வேண்டும், நடக்க போற தீய விஷயங்களை எப்படி தகர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்ல உள்ளேன். கவனமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உயர்ந்து சென்று முன்னேற்றம் அடைந்து வளமோடு நலமோடு வாழ என்றென்றும் என்னை ஆள்கின்ற மகாசக்தி அம்மனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.